மேலே ஒரு லிங்கம் இருக்குது, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நம்பினாலும் நம்பாமல் போனாலும் இதுதான் உண்மை. நம்ம யாரை ஒருத்தவங்களை அதிகமாக தேடி தேடி போகிறோமோ அவங்க நம்மளை தேடவே மாட்டாங்க. உங்களுக்கு ஆதரவு தான் என்னோட அடுத்த முயற்சி. இந்த ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக நம்ம போகிறோம். அந்த கோயிலை நம்ம வீடியோ எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக போடுவோம். இது மேலே தான் அந்த தீபம் ஏற்றுவாங்க போல. இப்போ பாருங்கள் அப்படின்னாங்க. இங்கே போகலாம். அதாவது இங்கே ரொம்ப முள்ளாக இருக்குது, நீங்கள் பார்த்து வரணும். அதாவது கல் சரியான கல், பயங்கரமாக குத்துது. செப்பல் போட்டு ஏறலாம், ஆனால் நீங்கள் செப்பல் கோயிலுக்கு வெளியவே விட்டுருணும். இப்போ தான் இங்கே கோயிலுக்குள்ள வர முடியும். ஸ்பாட்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. இந்த லொக்கேஷன் தான் நான் கீழே கொடுக்குறேன். அதாவது நம்பினாலும் நம்பாமல் போனாலும் இதுதான் உண்மை. நம்ம யாரை ஒருத்தவங்களை அதிகமாக தேடி தேடி போகிறோமோ அவங்க நம்மளை தேடவே மாட்டாங்க. தனியாக ட்ராவல் பண்ணுங்கள், எங்கே போனாலும் அது ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கற்றுத்தரும். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. இது பாறைலாம் இருக்குது, செமையாக இருக்குது. அதுவும் எதுவுமே சாப்பிடாம வேறு வந்துட்டேன். இங்கே இருக்கும் ஏதாச்சும் ஜூஸ் சாப்பிட்லான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. போகிற ஏறுற ரூட்டே பயங்கர டஃப்பாக இருந்துச்சு. இந்த ஸ்ப்ளெண்டரில் தான் ஏறணும், அதுவே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் தான். இங்கே பாம்பு நிறையா இருக்கும், கொஞ்சம் சேஃபாக வாங்க. இதெல்லாம் அந்த முள்செடி எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த வெயிலுக்கு அதுவுமா எங்கே பார்த்தாலும் அந்த முள்செடி தான் இருக்குது. அதுதான் அந்த தீபம். காற்று பயங்கரமாக அடிக்குது மேலே ஏற ஏற. இதுதான் அந்த தீபம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் நல்ல ஃபுட்டேஜ் கிடைக்கும். ஆனால் நான்லாம் சேனல் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒருத்தர் வந்தால் போய் பண்ணலாம், எல்லாம் பயமாக இருக்கும் அந்த ஸ்பாட்டில் யாராச்சும் எதாவது சொல்லிடுவாங்கன்னு. ஆனால் அந்த ஒரு வாட்டி ஒரு ஸ்பாட்டுக்கு போய் அந்த பயத்தை உடச்சிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணி வந்துட்டேன். அதே பழகிடுச்சு. சேனலில் இருக்கிற வீடியோவில் முக்கால்வாசி நான் தான் தனியாக போய் நம்ம ஷூட் பண்ணி போட்டோம். எடிட்டிங்கு எல்லாமே நம்ம தான் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்கள் ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற ஆதரவு வந்து நம்ம பெரிய வீடியோ கொடுங்க. ஆந்திராலேயும் கூட போய் வீடியோ பண்ணி கவர் பண்ணி போட்டிருப்போம். உங்களுக்கு ஆதரவு தான் என்னோட அடுத்த முயற்சி. அப்படியே காமிக்கிற பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த தண்ணியை பார்த்தா கூலிங்காக இருக்குது. கண்ணு மோஸ்ட்லி யாருமே வரமாட்டாங்க, நிறைய பேர் வரல, அதனால் கூட்டம் இல்லாமல் தான் இருக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக நம்ம போகிறோம். அந்த கோயிலை நம்ம வீடியோ எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ பகிருங்க. நீங்கள் ஒன்றே தான் பண்ணோம், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது எப்படி மேலே ஏறி வந்துச்சுன்னு தெரியல. இந்த வெயிலில் பயங்கரமாக ஒரு பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்காங்க. இங்கே தீபம் ஏறும், அந்த வழியில் தான் ஏறி வந்தேன். மலைகள்லாம் இருக்குது, அது நடுவில் சிட்டி, அது நடுவில் ரோடை தான் போகுது. செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். அதெல்லாம் போக போக செம்மையாக இருக்கும் போல். முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருங்க தனியாகவே. இதுக்கு மேலே நம்மளால் இங்கே இருக்க முடியாது, ஏன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது, முடியெல்லாம் பயங்கரமாக பறக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம இங்கே மேலே ஏறி வந்ததே ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா பைக் ஏறவே இல்லை. ஸ்கீரில் போட்டு ஏற்றுன்னு ஏற்றுறேன், லக்ஷ்மி எப்படியாச்சும் ஏறுன்னு. கடைசியாக நான் லக்ஷ்மி ஏறி வந்தாச்சு. வர வழியிலே 2-3 கோயில் பார்த்தேன். அப்படியே போகும்போது அந்த கோயிலும் பார்க்கலாம். அந்த ஏறின ரோடு வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம சேனலோட அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்போம். அந்த லிங்க், அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன். தமிழ் பிளாக்ஸ் 9 இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்லாம் வந்து போஸ்ட் பண்ணிருப்போம். நல்லா பைரவர் இருக்கிறாரு. தொட்டி மாதிரி இருக்குது, மீன் தொட்டியா என்னன்னு தெரியல. மீன் தான் சொன்னீங்கன்னா அந்த பக்கம் லிங்கமும் இருக்குது, அந்த பக்கம் லிங்கம் இருக்குது. சிவசிவான்னு போர்டு கூட இருக்குது. அந்த மலையில் ஏதாவது மேடு ஏறுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. காரில் அசால்ட்டாக ஏறிடலாம், பைக்கில் கொஞ்சம் டஃப் கொடுக்குது. பயங்கரமாக இருக்குது. அந்த மரம் எல்லோ கலரில் இருக்குது. இங்கே கீழே ஒரு லிங்கம் இருக்குது, அங்கே பார்த்து நம்ம கிளம்பலாம். இந்த ஃபஸ்ட் கியரில் தான் ஃபுல்லாக ஏறுற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே போய்ட்டு அந்த லிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே டாட்டா பாய் சொல்லி வீட்டுக்கு போய் தூங்கிடலாம். இதுதான் அந்த லிங்கம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக்கை மட்டும் போட்டு விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா பாய்.